பல்பி Tamilian சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை குடமிளகா, வெங்காயம், பூண்டு விழுது, இஞ்சி விழுது, மஞ்சள் தூள், உப்பு, 1/2 கிலோ வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மல்லித்தூள், நல்லா மேரினேட் பண்ண சிக்கன், தேவையான மசாலா, 3-4 தக்காளி பழம், தேவையான மசாலா, வரமிளகா, பச்சை மிளகா, ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். தட் இஸ் பட்டை, கிராம்பு, பச்சை ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், பெப்பரு, அப்புறம் கடல் பாசி, பே லீஃபு, அந்த மாதிரி எல்லாத்தையும், பிரியாணி இலை, அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அதை நம்ம இது பண்ணலாம், சாட்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுக்கோம் இல்லையா, நறுக்கி வச்சுக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதில் நம்ம மற்ற அரைக்கிற பொருள் எல்லாத்தையும், இஞ்சி விழுது, பூண்டு விழுது, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு 5-6 வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் அது நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு வதங்கணும். அது நல்லா எண்ணெயில் வதங்கணும், நல்லா வதங்கிடணும், சுத்தமாக சாஃப்டாகணும், நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு அதை வதக்குறோம். அந்த வர மிளகா ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். இது நம்ம மிளகா பொடியும் போட போகிறோம், அதை தவிர இதையும் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி பச்சை மிளகா நம்ம கிரேவிக்கு போட்டுக்கலாம். இது நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுதும், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கோன்னா ஒவ்வொரு தக்காளி பழத்தை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். இதுதான் கிரேவியோட உங்களுக்கு பேஸ். ஸோ இது நம்ம பண்ணிக்கிறோம். இது ஒரு ஸ்டெப். ஸோ நல்லா எண்ணெய் விட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் நல்லா மையாக அரைக்கணும். ஸோ இது எவ்வளோ நல்லா நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ அந்த கிரேவி உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒரு ஹோட்டலில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம வீட்டில் பச்சையாக ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம பண்ணோன்னா அது ஒரு வேறு மாதிரி குறைன்னு இருக்கும். இது நம்ம நல்லா வேக வச்சு நல்லா தட் இஸ் வதக்கிட்டு எண்ணெயில் நல்லா எண்ணெய் விட்டு சட்னி பண்ணுற மாதிரி வதக்கிட்டு பண்ணோன்னா அது ஸ்மூத்தான கிரேவி கொடுக்கும். ஸோ இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு, பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சிருக்கோன்னு. இது அவ்வளோத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். தட் இஸ் நம்ம கொஞ்சம் கோழியை வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் பண்ணி ஆகணும். பின்ன திருப்பி அந்த கிரேவியை ரெடி பண்ணுறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சு கோழியை ஆட் பண்ணிவிட்டு கிரேவி ரெடி பண்ணணும். ஸோ டோட்டலாக 3 ஸ்டெப் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்லேயும் நம்ம பார்த்து பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குக்கர் எடுத்து வைக்கிறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுலேயும் நம்ம இஞ்சி விழுதும் பூண்டு விழுதும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோழி இருக்கு இல்லையா, அது நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். முந்தின நாள் நைட்டே நம்ம நல்லா அதை கழுவி பெரட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோம். அது இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதில் ஊறினதை அப்படியே எடுத்து இதில் போட போகிறோம். ஸோ அந்த உப்பு அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். தயிர் நல்லா அது டெண்டரைஸ் பண்ணிடும், அந்த சிக்கனை சாஃப்டாக்கிடும். உப்பும் அந்த வேலையை பண்ணும். ஸோ அதனால் கோழி டக்குன்னு வெந்துடும். அப்புறம் அது ஜூஸ் அப்படியே இருக்கும், ட்ரை ஆகாது. ஆனால் உப்பு நம்ம பார்த்துக்கணும். உப்பு எவ்வளோ ஊற வைக்கிறதுல எவ்வளோ போட்டிருக்கோம், கிரேவியில் எவ்வளோ போட்டிருக்கோம், மசாலாவில் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கணக்கு பார்த்து பண்ணோன்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்பி நம்ம சரிப்படுத்துகிற வேலை இருக்கும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு, தட் இஸ் நம்ம வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கோன்னா அது மெயினாக கிரேவியோட பேஸ் பண்ணுறதுக்கு போயிடும். பின்ன கொஞ்சம் நம்ம வதக்கிறதுக்கு வச்சுக்கணும்.
ஸோ இதை தவிர வெங்காயமும் குடமிளகாவும் பெரிய பெரிய பீஸாக, தட் இஸ் வெங்காயத்தை உரித்து, தட் இஸ் ஒவ்வொரு படலாக அதை உரித்து வச்சுருக்கோம். அது வந்து ஃப்ளேவருக்காக, சும்மா டேஸ்ட்டுக்காக கடைசியாக போடுறது. ஸோ அது வந்து வெங்காயத்தில் கணக்கு வராது. ஒரு வெங்காயம் இல்லை, அதோட மேலே இதில் மாத்திரம் பெருசு பெருசாக வெட்டி வச்சுக்கிறது. அதே மாதிரி குடமிளகாவும் பெரிய பெரிய துண்டை வெட்டி வச்சுக்கிறது. இது வந்து சும்மா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு தான். ஸோ அது வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதை தவிர 1/2 கிலோ வெங்காயத்தை நம்ம நல்லா நறுக்கி வச்சுக்கோம் நீட்டு வாக்கில். அதில் மெயினாக எல்லாம் வந்து மசாலாவுக்கு போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம வதக்க வச்சுக்கணும். அதோட பச்சை மிளகா இங்கே போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். இந்த பே லீஃப் வந்து அரைக்க முடியாது, அதனால் அதுலேருந்து எடுத்து நான் திருப்பி இதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பே லீஃப் அரைச்சா அது வந்து குத்தும். அதனால் நம்ம அரைக்க வேண்டாத அந்த எண்ணெயில் எசன்ஸ் இறங்கணுன்னு அதை எடுத்து வச்சுக்கலாம், கிரேவியில் போட்டுக்கலாம் டேரெக்டாக. ஸோ அதோட இப்போ ஒரு தக்காளி பழத்தை வச்சுருந்தோம்ல மீதி, அதையும் இதில் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிட்டு, இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ் எடுத்து போட்டுடலாம். ஸோ அந்த பேஸில் வந்து நான் வந்து வரமிளகா வந்து வறுத்துட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதனால அதையும் நான் அதில் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா உரப்பு யாருக்கு ஆகாதோ அவங்களுக்கு நான் ஆட் பண்ண முடியாது. அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக அரைச்சிட்டு அதை நான் இதில் ஆட் பண்ணிப்பேன் இப்போ இந்த இதில். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவும் போட்டு நல்லா நம்ம அதை வேக வச்சிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நல்லா வந்து வெந்து அந்த எண்ணெய் வந்து இது வெளில வரணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா முதலே வதக்கின மசாலா தான், அதனால் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் இந்த எண்ணெய் அது விட்டு அது வரும். அப்போ வந்து அந்த கலர்லாம் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் நிறைய நேரம் வதக்கணும். அதில் வந்து இப்போ இந்த வரமிளகாவை தனியாக அரைச்சி வச்சுக்கிறதுனால அதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா யாருக்கு உரப்பு ஆகாதோ, யாருக்கு அல்சர் அப்படிலாம் இருக்கோ அவங்களுக்கு நான் வந்து உரப்பு இல்லாத பிரியாணி தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த நார்மலாக இருக்கவங்களுக்கு பண்ணுற பிரியாணியில் அந்த அரைச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீன் சில்லிஸும் இதில் தான் நான் போட்டுப்பேன், அதில் போட மாட்டேன். மிளகா பொடி அதில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் போடாமே அந்த பிரியாணி அந்த கிரேவி பண்ணுவேன். ஸோ யாருக்கெல்லாம் அல்சரோ இல்லை ஸ்டமக்கில் வந்து புண்ணு இருக்கோ, அவங்களால சாப்பிட முடியாதோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு சுத்தமாக ஆகாது. ஸோ அதனால் நான் இப்படி பிரித்து வச்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உறுதியாக போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அதையும் போட்டாச்சு. நம்ம இப்போ நல்லா பாருங்கள், அந்த ஒரு பளபளப்பு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து வதக்கி அரைச்சா இப்படி வரும். இந்த ஒரு மாதிரி நல்ல ஹோட்டல் சுவையில் வந்துடும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் அந்த மாதிரி ஃப்ளேவரில் வந்துடும் இது. ஸோ அவ்வளோதான். நம்ம இது பண்ணி இனிமேல் வந்து நம்ம மசாலா போட வேண்டியது தான். நம்ம இப்போ எந்த மசாலாவும் இது வரைக்கும் போடலை. வெங்காயம் வதக்கி நம்ம மசாலாவை தான் போட்டிருக்கோம். தட் இஸ் கரம் மசாலா வந்து வதக்கி அரைச்சி போட்டிருக்கோம். ஆனால் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் நம்ம போடவே இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு வேணுங்கிறத போட்டுட்டு நம்ம வந்து கிரேவி ரெடி ஆகணுன்னு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோழி வந்து ஒரு விசில், பெரிய விசில் ஒன்று வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது போதும். ஏன்னா இங்கே திரும்பி இதுலேயும் அது வேக தான் போகுது. ஸோ முதலே ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக ஊறி இருக்கிறதுனால டக்குன்னு அது வெந்துடும். அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதனால் ரொம்ப நேரம் வச்சு அது ரொம்ப அதுக்குன்னு ஒரு இதே கரைஞ்சி போயிட போகுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய விசில் வர வரைக்கும் குக்கரில் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டலாம் கூட ஓகே. இல்லை கம்மியாக வச்சு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த கோழியை ஃபுல்லாக இதில் கொட்டிட்டோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். கிரேவிக்கு வந்து நம்ம கோழி கொதிக்க விடும் போது அதில் வந்து தன்னாலே நிறைய ஜூஸ் வரும். அதனால ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இல்லை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மாத்திரம் போட்டு வேக வைங்க. அதுக்கு மேலே வேக வச்சுன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மசாலாவும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இது நல்லா வேகட்டும், மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோழியில் அதோட ஜூஸோடு இருக்கும் இல்லையா, அதுதான் ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ அந்த ஜூஸோடு இந்த கோழியை இதில் தூக்கி போடலாம். அப்போ இந்த கிரேவிக்கு சுத்தமாக நான்வெஜ் ஃப்ளேவர் வந்துடும். இந்த ஜூஸ் தாங்க எல்லாமே. அது வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றலை, கோழிலே வந்தது. ஸோ கோழியில் இருக்க கொழுப்பு வந்து உங்களுக்கு கரைஞ்சி வருது. ஸோ அதுதான் ஃப்ளேவரே கொடுக்கும். அது பேர் கோழி ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ அது கொதிக்குது. அதோட கொதிச்சோன்னா அந்த கோழி துணிகளை போட்டுட்டு நம்ம மேலே என்னென்ன போடணுமோ கார்னிஷ் போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தையும் அந்த குடமிளகாவையும் கடைசியாக நம்ம மூடும் போது போட்டுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலையும் கடைசியாக போட்டுக்கலாம். ஸோ கோழி வந்து ஒரு 10 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் அது வெந்துட்டால் இந்த கிரேவியில் சார்ந்துடும். கோழியில் கிரேவி சார்ந்துடும். அதனால் கொதிக்கலாம். ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சின்ன துண்டாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக வந்துருச்சு. கொஞ்சம் பெரிய துண்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருங்க. அப்புறம் தேவையான உப்பெல்லாம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க கிரேவி. அவ்வளோ டேஸ்டியான கிரேவி. நல்ல சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்தில் தொட்டிக்காய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கடைசியாக வந்து போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சாட் மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் கடைசியில் போட்டுடலாம். போட்டு மூடி வச்சிடலாம். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகிடும். தண்ணியாகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம சரிப்படுத்த முடியாது. அதனால் கிரேவி திக்காக தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதான் இந்த குடமிளகாவும் வெங்காயத்தையும் நம்ம வந்து பெரிய பெரிய துண்டாக சும்மா ஃப்ளேவருக்காக போட்டு வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த குடமிளகாவும் வெங்காயம் வெட்டி ஒவ்வொரு இதெல்லாம் பிரிக்கணும் வெங்காயத்தை. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்கொயராக இல்லை ட்ரையாங்கலாக போட்டுட்டு ஒவ்வொன்றா பிரித்து சும்மா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் நீங்கள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா எப்படி தான் கொடுப்பாங்க. இந்த கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது தான். சிக்கன் கிரேவி எக்தம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம அழகாக சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு பண்ணுறோம். இது சிக்கன் கிரேவி. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சப்பாத்தி, பூரி, அந்த மாதிரி புலாவ் நல்லாவே சூட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான், பட்டர் நான், கார்லிக் நான், குல்ச்சா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டு அது மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா, இல்லை வீட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ண முடியும்னா பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லையா சிம்பிளாக வீட்டில் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை எண்ணெய் வச்சு பரோட்டா மாதிரி பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை கடையில் வைக்கிற பரோட்டா வாங்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆர் ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள். புலாவ் அந்த மாதிரி ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள். இல்லைனா தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் இல்லையா இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணலைன்னா உடனடியாக பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.